அடுத்த சுற்று கனமழை எப்போதாங்க வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா மழை வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் பகுதியாகவே நமக்கு மழை பெய்கிறது. ஆனாலும் நல்ல ஒரு தீவிரமான மழைங்க. சரியான மழை பொழிவு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும் நல்ல ஒரு அதி கனமழை மற்றும் மிக கனமழையாக குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களில் அதிக அளவில் நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மிதமானதுலேருந்து கனமழையாக ஒரு சில மாவட்டத்தில் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நீடிக்கிறது. அடுத்த சுற்று மழை பொழிவு வரக்கூடிய ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களிலும் அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவுகள் கண்டிப்பாக உண்டு. தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வானிலை அறிக்கையில் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கடைசி வரை வானிலை அறிக்கை கேளுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் வரக்கூடிய பெரு வெள்ளத்திலிருந்து தப்பிக்க முடியும். எந்தெந்த தேதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். தமிழகத்தில் பரவலாக ஒரு சில மாவட்டத்தில் தொடர் கனமழையானது ஒவ்வொரு நாளும் பதிவாகி கொண்டிருக்கு. நமக்கு வந்து மழை பெய்யாமலாம் கிடையாது, மழை பெய்து கொண்டு தான் இருக்குது. சில மாவட்டத்தில் பகல் நேரங்களில் லேசான வெயில் காணப்பட்டாலும் சில மாவட்டத்தில் பரவலாக கனமழையும் எதிர்பார்க்க முடியும். ஆகவே எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை பொழியும் அப்படிங்கிறதையும் ஏற்கனவே முன்னறிவிப்புகளில் நம்ம கொடுத்திருந்தோம். குறிப்பாக ஜூன் 25, 26, 27 மற்றும் 28 தேதிகள் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் விட்டு விட்டு பரவலாக மிதமான மற்றும் கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும். வட தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சின்னு பல இடங்கள் நம்ம தொடர்ந்து சொல்லியிருந்தோம். இந்த ஜூன் முடியறதுக்குள்ளே பரவலாக நிறைய இடங்களில் கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக தான் இருக்கும். மழை பெய்த பிறகு தான் நம்ம ஜூலைக்குள்ளேயே போக போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கடந்த 2-3 நாட்களாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய மாவட்டத்தில் மழை பொழிவு, தென் மாவட்டங்கள் முதற்கொண்டு மழை பொழிவு கிடைச்சிருக்கு. அதில் அதிகபட்சமாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழையும் பதிவாகி இருக்கிறது. ஆகவே முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான். நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளும் மற்ற இடங்களிலும் விட்டு விட்டு அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. சில நேரங்கள் பார்த்தா வானம் மேகமூட்டமாக இருக்கும், லேசான வெயில் வருவது போல தெரியும். ஆனால் திடீரென்று மழை பொழிவு ஒரு மிதமான மழையாக பதிவாகிட்டு போயிடும். கோயம்புத்தூர் வால்பாறையிலும் அதே மாதிரி தான். வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரிலும் பகலில் லேசாக அப்படியே வெயில் வருவது போல தெரியும். ஆனாலும் சற்றென்று மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பொழிவும் ஆங்காங்கே காணப்படும். கோயம்புத்தூருடைய நகர பகுதி அருமையான வானிலைங்க. கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் மிக மிக அருமையான வானிலை. நல்ல ஒரு சில்லென்ற ஒரு காற்று பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் கண்டிப்பாக இருக்கும். வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமான மழையும் கோயம்புத்தூரில் இருக்கும். தேனி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரியிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமும் அவ்வப்போது லேசான சாரல் மற்றும் மிதமான மழை விட்டுவிட்டு பதிவாகக்கூடும். அடுத்து வரக்கூடிய மாதங்களிலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நமக்கு வந்து காத்திருக்கிறது. ஜூலை ஆகஸ்ட்லேயும் தொடர்ந்து எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏற்கனவே இந்த மழையிலே நிறைய இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டுச்சு. நிலச்சரிவுகள் நீலகிரி மாவட்டத்தில் இந்த மே மற்றும் ஜூன் மாத மழை பொழிவுக்கே நிலச்சரிவு காணப்பட்டதை நம்ம பார்த்தோம். இன்னும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்கள் தொடர்ந்து காத்திருக்கிறது. ஜூலை மாதங்கள் இருக்கிறது. அதனால் சற்றே நம்ம கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கும். தேனி, தென்காசி மாவட்டங்கள் குற்றாலம் அருவிகளில் சில நேரங்களில் வெள்ளப்பெருக்கு சற்றென்று காணப்படும். சில நேரங்களில் இயல்பான நீர் வரத்து அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகள் பொறுத்த வரைக்கும் ஏன்னா மேற்கு தொடர்ச்சியில் மழை தீவிரம் அதிகரிக்கும் போது சற்றென்று அந்த பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கும். ஆனாலும் விரைவில் அந்த வெள்ளப்பெருக்கெல்லாம் நமக்கு வந்து அதிக நேரம் இல்லாமல் ஒரு கொஞ்ச நேரம் மாத்திரம் அந்த தண்ணீர் பொறுத்தவரை அதிகமாக ஆர்ப்பரித்து விட்டு அதன் பிறகு மீண்டும் சற்று இயல்பு நிலைக்கு அவ்வப்போது திரும்ப வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் இந்த பருவமழை காலங்களில் இது போன்ற அருவிகளில் குளிக்க போகிறது அப்படிங்கிறது வந்து சற்றே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். ஏன்னா தென்மேற்கு பருவமழை எந்த நேரத்திலும் சற்று வலுவடைந்து இன்னும் நமக்கு மழை தீவிரமாக கொட்டி தீர்க்கும் போது அருவிகளில் நீர் வரத்து அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் தயவு செய்து அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு இந்த அருவிகள் போன்ற இடங்களில் குளிக்க போக வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கொள்கிறோம். அதை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலும் விட்டு மிதமான மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக தொடர்ந்து நீடிக்கும். வட தமிழக உள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோட்டில் பகுதியாக மிதமான மழை, எல்லா இடங்கள் கிடையாது,
பகுதியாக மட்டும் மிதமான மழை பொழிவு தொடர்ந்து நீடிக்க போகுது. எந்தெந்த இடங்கள்ல நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்கும், எந்தெந்த பகுதிகளில் மிக கனமழை, அதி கனமழை இருக்கும், எங்கெல்லாம் நம்ம கனமழை மட்டும் பதிவாகும் அப்படிங்கிற தகவலை ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறோம். அதனால் உள் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பகுதியாக நமக்கு மிதமான மழை பொழிவு இரவு நள்ளிரவில் எதிர்பாருங்க. மாலை நேரங்கள் அப்படிங்கிறத விட இரவு மற்றும் நள்ளிரவில் உள் மாவட்டங்களில் பகுதியாக மழை பெய்யும். இது எத்தனை நாட்களுக்கு இருக்கும்னா இந்த ஜூன் முடிகிற வரைக்கும் மிதமான மழை மற்றும் கனமழை பகுதியாக இருக்கும். ஜூலை வந்த பிறகு ஒரு அமைதி, அந்த முதல் வாரங்களில் பெரிதளவில் மழை தீவிரம் இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது வாரத்திலேருந்து மீண்டுமாக பருவமழை அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதனால் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் சாதாரணமாக நம்ம எடுத்துக்க வேண்டாம். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சியும் சரி, உள் மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக காத்திருக்கும். கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமடைய வாய்ப்புகள் உண்டு. எந்தெந்த இடங்களில் நமக்கு மழை பெய்யும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். அதிலும் குறிப்பாக நமக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பகுதியாக மிதமான மழைக்கு வாய்ப்பு. கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம். ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பகுதியாக பதிவாகக்கூடும். எந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லிட்டோம். தொடர்ந்து அதே போல் கடந்த ஜூன் 23ஆம் தேதியிலிருந்தே படிப்படியாக நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகரித்து இதுவரைக்கும் விட்டு பகுதியாக மழை வாய்ப்புகள் பதிவாகிட்டு தான் இருக்குது. நிறைய மாவட்டத்தில் இரவு நேரங்களிலும் சில மாவட்டத்தில் நள்ளிரவில் கூட நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து கொண்டு தாங்க இருக்குது. தொடர்ந்து நம்ம பேசலாம். கடலோர மாவட்டங்களிலும் விட்டு அவ்வப்போது மிதமான மழை தொடரும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஏற்கனவே சொன்னது போல தான் காவிரி நீர்பிடிப்பு போன்ற இடங்களில் தொடர்ந்து மழை தீவிரம் அதிகரிப்பதன் காரணமாகவும் மேட்டூருக்கு இனி வரும் நாட்களில் நீரின் அளவு அதிகரித்து டெல்டா பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் பொறுத்தவரை மேட்டூரிலிருந்து திறக்கப்பட வாய்ப்பிற்கு ஏற்கனவே நமக்கு அதிக அளவில் தண்ணீர் பொறுத்த வரைக்கும் திறந்து விடப்பட்டிருக்காங்க. விவசாயிகள் பயன்படுத்தி கொள்ளுங்க. இனி வரும் நாட்களிலும் வரும் மாதங்களிலும் மேலும் அந்த நீர் திறப்புங்கிறது தொடர்ந்து அதிகரிக்குமே தவிர குறைய வாய்ப்பே கிடையாது. அடுத்ததான் மழையினுடைய வாய்ப்புகள் பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் அவ்வப்போது சில நேரங்கள் லேசான மற்றும் மிதமான மழையானது எதிர்பாருங்க. அதே போலதான் தென் மாவட்டங்களிலும் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அவ்வப்போது மிதமான மழையும் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும். அதி கனமழை பொறுத்தவரை மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் அதி கனமழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இங்கே ரெட் அலர்ட் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். மத்திய பிரதேஷில் மிக கனமழை பொறுத்தவரை கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஒரிசா, மேற்கு வங்கம், அசாம் ஆகிய மாநிலங்களில் மிக கனமழை தொடர்ந்து பதிவாகும். கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க இந்த மாநிலத்தில் இருக்கிறவங்க. நண்பர்களே, மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்.